ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஏன்னா நான் பதிலை என் இஷ்டத்துக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கெல்லாம் நான் வரல. நான் ஒரு 5 விஷயத்த மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன் கடந்த 15 வருஷமா. அதைத்தான் நான் பேசுவேன். அந்த விஷயத்தில் நான் ஒரு புலி. அதுவும் சாதாரண புலியெல்லாம் இல்லை, புலி தான். எங்க அந்த கேள்வியை கேளுங்க. ஓ, நம்ம இங்கே இருக்கோமா? அந்த ஆடியோவை போட்டு விடுங்க. வணக்கம்ண்ணா, நான் ராமநாதபுரம் மாவட்டம் மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன். நீங்க அதிகாரத்துக்கு வந்தா எந்த முறையில கச்சத்தீவை மீட்பீங்க? அப்புறம் அதை மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா, இல்ல நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா? அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாம நடக்காது. இந்த சூழ்நிலைகளை நீங்க எப்படி கையாளுவீங்க? ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்க பையன் கோயம்புத்தூருக்கு எதுக்குப்பா வந்த? ஏன் உங்க ஊர்ல விவசாயம் இல்லையா? இங்க எதுக்கு வந்த? உங்க ஊர்ல படிக்கிறதுக்கு இல்லையா? அப்ப நீ படிக்கிறதுக்கு வேண்டி அங்க இருந்து கிளம்பி இங்க வந்திருக்க. உங்களையெல்லாம் முதல்ல படிக்க விட்டதே தப்புடா. உன்னையெல்லாம் சூத்திரனாவே வச்சிருக்கணும். அதுதான் என்னோட முதல் திட்டமே. இப்ப எதுக்கு இந்த ஸ்டெடஸ்கோப் போட்டிருக்கேன்னு கேக்குறீங்களா? திடீர்னு யாராவது நீட்டை பத்தி கேள்வி கேட்டா அதுக்கு டாக்டர் ஆயித்தானே பேசணும். அதனால அது ஒரு அட்மாஸ்பியரா இருந்துட்டு போட்டோம். மற்றபடி சைமன் தான். எது கச்சத்தீவு பிரச்சனைக்கு பதில சொல்லு. டாபிக்க மாத்தாதான்னு சொல்றீங்களா? நான் எங்கப்பா டாபிக்க மாத்தினேன்? நான் கச்சத்தீவை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். நம்பிக்கை வரலையா? கேளுங்க. எங்களுடைய தலைவர், சரி நம்முடைய தலைவர் அந்த நிலத்தில் நிக்கிற வரை நம்ம மக்களை அவன் சிறைபிடிச்சானா, சுட்டானா, படகு பறிச்சானா, வலைய கிழிச்சானா? சொல்லு. இல்ல, நான் கண்டிப்பா கிடையாது. அங்க ஒருத்தன் நிக்கும் போது, ஒரு வீர மகன் நிக்கும் போது அவனால தொட முடியல. இங்க உங்க அண்ணன் உட்கார்ந்த போது அவன் தொட்டுட்டான்னா நீ நிக்க. கண்டிப்பா கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்குன்னா அதனாலதான் நீ கச்சத்தீவை எடுன்னு சொன்னில. அவன் இப்ப பாரு நம்ம ஆளுக்கு கதர் வாங்கி பாரு. என்னங்க இப்படி பண்றீங்க? எப்படி பண்றோம்? நான் நெய்தல் படை கட்டும் போது உனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு வழக்க போட்டு வேற வச்சிருக்கான் அவன் மேல. இந்த பாரு, நெய்தல் படை நான் சொல்லும் போது எல்லாம் சிரிச்சான். நீ கோஸ்ட் கார்டுன்னு வச்சிருக்கீல்ல, அதை நான் தமிழ்ல நெய்தல் படையா கட்டுறேன். கேரளாவில் பினராயி விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீருடையெல்லாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும் போது இவன் நான் சொல்லும்போது என்னை கேவலமா பேசுவான். என்ன சொல்றவன் சீமாங்கிறனால அவனுக்கு சிரிப்பா இருக்கும். மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது, உடல் தகுதி இருக்காது. முதல் தகுதி நீச்சல் தெரியுமா, படகோட்ட தெரியுமா, புரியுதா? படையில எடுத்துருவேன், பயிற்சி கொடுத்துருவேன். நீ சாப்பாடு கொண்டு வர, பெட்ரோல் கொண்டு வர, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன். எப்படி குண்டை கொண்டு வர? அவன் தொட்டான்னா தூக்குடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க. தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும், சிங்களம் யார் என்பது எனக்கு தெரியும். ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்க. இப்ப நான் கச்சத்தீவை பத்தி பேசின மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது தம்பி கேட்ட கேள்வி வேற, நான் சொன்ன பதில் வேற. அப்படித்தானே நினைக்கிறீங்க? இந்த பதில என் ஸ்டைல சொல்றேன், கேளுங்க. தேன்மாவின் கொம்பத்துன்னு ஒரு மலையாள படங்க. அந்த மலையாள படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி தமிழ்ல முத்துன்னு எடுத்திருப்பாங்க. அதுல மீனாங்கிற ரங்கநாயகியும் முத்துங்கிற ரஜினியும் ஒரு சண்டை காட்சியில வேற ஊருக்கு போயிருவாங்க. வழி தெரியாம இருக்கிறப்ப முத்து கள்ளிப்பட்டி போறதுக்கு வழி கேட்கணும். அந்த ஊருக்காரங்களுக்கு தமிழ் தெரியாது. அப்போ சில சிக்கல்கள்லாம் வரும். அப்பதான் மீனா ஒரு பதில் சொல்லுவாங்க. இறுக்கி அணைச்சு ஒரு உம்மு கொடு. இதுல கள்ளிப்பட்டியே வரலையே அப்படின்னு ரஜினி கிளவரா ஒரு கேள்வி கேட்பாரு. இறுக்கி அணைச்சுனா கள்ளிப்பட்டின்னு அர்த்தமாமா. அதே மாதிரி தான் சீமானாகிய நான் என்கிட்ட கேள்வி கேட்ட அந்த மாணவனுக்கு கையெறி குண்டுனா கச்சத்தீவுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ அந்த கையெறி குண்டு விஷயத்த விளாவரியா பார்ப்போம். சரி, நான் ஒரு படை அமைக்கிறேன். அந்த படை பேரு நெஞ்சர படை. அந்த படையில சேர்றதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் மொத்தம் 2 தான் இருக்குது. கட்டாயமா நீ படிச்சிருக்கவே கூடாது. படிக்கவே கூடாதுங்கிறது அது எது? சூத்திர. நீ படிச்சிருக்கவே கூடாதுங்கிறது இது நெய்தல் படை. சூத்திரனுக்கும் நெய்தல் படைக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல, டிக்டோ ஒண்ணுதான். நீ ஃபிட்னஸோட இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸ்விம்மிங் தெரிஞ்சா போதும். நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு உடம்பு ஃபிட்டா தான் இருக்கும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாணவர்களுக்கு தைரியம் இல்லையா, தெரியலையான்னு தெரியல. அவங்க இந்த மீனவர்கள் கூட சேர்ந்து போவாங்களா? அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தர் கள்ளிப்பட்டிக்கு வழி ஏதுன்னு கேட்பாரு. சரி அங்க சிங்கள ராணுவம் வரும். அப்ப நான் சொல்லுவேன், தொட்டா தூக்குடா. ஏதோ அவங்க அங்க இருந்து தொட்டு விளையாட்டு விளையாடுறதுக்கு வந்த மாதிரியே இந்த தம்பி பேசிட்டு இருக்காரு. அவங்க கப்பல்ல ஒரு 500 அடிக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. அங்க இருந்து டொப்புன்னு சுட்டா நம்ம செத்து போயிடுவோம். துப்பாக்கி குண்டு ஸ்பீடா வந்துரும். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த கையெறி குண்டை யாரு மேல வீசுறது? சரி, ஓகே விட்டுரு. அவன் தூரத்துல இருந்து துப்பாக்கியில சுடல,
பக்கத்துல வந்து உன்னை அடிக்க வரான். பக்கத்துல வந்து உன் கப்பல் மேல ஏறி உன்னை தொட்டு அவன் அடிக்கிறான். இப்போ உன் கையில இருக்க இந்த கையெறி குண்டை எங்க வீசுவ? பக்கத்துல இருக்கவன் மேல வீசணும். அப்ப வீசுறப்ப நீங்க எங்க இருப்பீங்க? ஏன் மிஸ்டர் சீமான் ஒரு பேசிக் இருக்காதா? நான் இவனுக்கெல்லாம் போய் ஸ்டெட்டஸ்கோப்பை போட்டு சொல்லுங்க மிஸ்டர் சீமான். இப்போ இந்த கையெறி குண்டு அவன் மேலே வீசுறோம். சரி, வீசினா என்ன ஆகும்? அவனுக்கு கை போகுமா, கால் போகுமா, செத்து போயிடுவானா, இல்லை கப்பல் உடஞ்சு போயிடுமா? இப்போ நீங்க இங்கிருந்து போற படகு நெய்தல் படையோட ரோந்து படகா இல்லை மீனவர்களோட படகா? இந்த கேள்வியும் யாரும் கேட்கல. இதுக்கான சென்சபிள் பதிலும் அவர்கிட்ட இல்லை. சரி, மீனவர் படகுன்னே வச்சுப்போம். மீனவர் படகுல தான் போறாரு. இப்போ இந்த கையெறி குண்டை வீசிட்டு திரும்பி வந்துருவீங்களா, இல்லை மீனெல்லாம் பிடிச்சி சாவகாசமா வருவீங்களா? சும்மா பேசுறதுக்கு என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா அவர் சீமானு அப்படிதான் பேசுவாரு. கைத்தட்டுற நீங்க தம்பிங்க, நீங்க கைத்தட்டதான் செய்வீங்க. அந்த கேள்வி கேட்ட அந்த தம்பி எவ்வளவு தெளிவா கேட்கிறாரு. இந்த சர்வதேச பிரச்சனைய எப்படி தீர்ப்பீங்க அப்படின்னு தான் கேட்கிறாரு. நீங்க ஏதோ இந்த வலசரவாக ஸ்டேஷனுக்கு போற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. அவன் தான் என்கிட்ட வந்து கெஞ்சுவான். நான் புடின்னு புடிச்சு போடுவேன். இது வரைக்கும் தான் அதிகமா எல்லா வீடியோக்கள்லயும் வந்துட்டு இருந்தது. ஆனா முழுசா ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அதையும் பார்த்துருவோம். இன்னைக்கு கூண்டுக்குள்ள இருந்து இந்த சேவல் கூவுறதுனால நீ கண்டுக்காம போற. கூரை மேல ஏறி ஒரு நாள் கூவுனா நீ என்ன பண்ணுவ? பதில் சொல்லித்தானே ஆகணும். கூண்டுக்குள்ள இருந்து கூவுறதுனாலதான் இந்த சேவலோட சத்தம் கேட்கல. ஒரு நாள் கூரை மேல ஏறி நின்று கூவுவேன். அப்ப நீ பதில் சொல்லித்தானே ஆகணும். கூண்டுக்குள்ள இருந்து தம்பி நீங்க என்ன வேணாலும் கத்தலாம். கூரை மேல ஏறி நிக்கிறப்ப இந்த மாதிரிலாம் கத்த முடியாது. ஒன்னா கச்சத்தீவை என்கிட்ட கொடு, இல்லைன்னா அத்து விடு. எலெக்ஷன் கேண்டிடேட்டா அவர் போய் நிக்கிறப்ப அவர் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுவாரு. இந்திய தேசியத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் இந்த ஒருமைப்பாட்டுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டேன் என்று அம்மா மேல சத்தியம் பண்ற, ஆத்தா மேல சத்தியம் பண்ற, சாமி மேல சத்தியம் பண்ற, மனசாட்சி படி கூட சத்தியம் பண்ற. இதெல்லாம் நீங்க பண்ணாம கேண்டிடேட்டா நின்றுங்க பார்க்கலாம். அவ்வளவு ஏன், உங்களுக்கு ஓட்டு போடணும்னா கூட இந்திய தேர்தல் ஆணையம் ஐடி கார்டு கொடுக்கும். உடனே நீங்க சொல்லலாம், சீமான் இந்திய தேசத்தையே எதிர்த்து தானே பேசுறாரு அப்படின்னு. கைதட்டிட்டு இருக்கிற தம்பிங்கெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னா அவரு சகத்தோழனாயி ரொம்ப நாள் ஆச்சுங்கிற உண்மைய நான் இப்ப சொல்லுவேன். நீங்க நினைக்கிறீங்களா? அவர் இடையில எல்லாம் ஆகலைங்க. அவர் வரும்போதே சகத்தோழனா தான் வந்திருக்காரு. இந்த கச்சத்தீவு பிரச்சனை மட்டும் இல்லைங்க, அவர் சொல்ற ஒவ்வொரு திட்டத்திலயுமே மாணவர்களோட படிப்புக்கு எதிரான விஷயங்களை தான் கொண்டு வந்துட்டு இருக்காரு. நீ படிக்காத, படிப்பு முக்கியமே இல்ல, நீ படிச்சனா அமெரிக்காரங்கிட்ட போய் அடிமை வேலைதான் செய்வ. ஆனா இங்க நம்ம விவசாயத்துல சுதந்திரமா இருக்கலாம். இங்க அவ்வளவு சுதந்திரம் இருக்குப்பா. இந்த வேலையில எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் தெரியுமா? மாடு மேய்க்கிறதுக்கு கவர்மெண்ட் ஜாப் தர போற, நீ ஏன் படிக்க போற? சீமான் ஆட்சிக்கு வந்துட்டா இதெல்லாம் கொண்டு வந்துருவாருங்கிற பயமா உனக்கு அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். அவருக்கு கச்சத்தீவை மேய்க்கிற ஐடியாவும் இல்ல, மாடு மேய்க்கிறது கவர்மெண்ட் ஜாபா கொடுக்கறதுக்கான ஐடியாவும் இல்ல, அவ்வளவு ஏன் ஆட்சிக்கு வரணுங்கிற ஐடியா கூட இல்ல. ஏன்னா ஒருத்தனோட இலக்கு என்பது வெற்றியை நோக்கி தான் இருக்கும். அவர் என்னைக்கு அந்த இலக்கு அடையாம போயிருக்காரு, அவர் தான் ஜெயிச்சுக்கிட்டே தானே இருக்காரு. ஒரு பிச்சைக்கார பையன், வெங்கம் பையன், இன்னைக்கு வச்சிருக்கிற சொத்தோட மதிப்பு மட்டும் பாருங்க. சீமானுடைய லட்சியமே சொத்து சேர்க்கறதுதான். அதுல அவர் ஜெயிச்சுக்கிட்டு தானே இருக்காரு. என்னைக்காச்சும் அவர் நேசிக்கிறதா சொல்லிட்டு இருக்க அண்ணன் வாழ்ந்த வாழ்க்கைய அண்ணனோட தம்பி வாழ்ந்திருக்காரா? சொகுசு வாழ்க்கை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் மோடி மாதிரி ஆயிட்டாரு சீமான். அது போக வீட்டுல இருக்கிற 3 பேத்துக்கு வேலை செய்யறதுக்கு 10 பேருங்கிற அளவுக்கு வச்சிருக்காரு. இப்படியான சொகுசு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறத மட்டும்தான் சீமானோட லட்சியம். அவரோட அந்த லட்சியத்தை அவர் அடைஞ்சிட்டாரு. இப்ப அவருக்கு இருக்கிற லட்சியம் என்னன்னா, இப்ப அவரு ரெண்டுக்கு இருக்காருல ஒரு பங்களா, அதை அவரோட ஓனா மாத்தணும். அப்படிதான். அதனாலதான் இந்த தம்பிங்க கிட்ட எல்லாம் வந்து அண்ணன் ஆட்சி அமைச்சிருவேன், கச்சத்தீவை மீட்டுருவேன், அண்ணன் ஜெயிச்சிருவேன். ஒருவேளை கச்சத்தீவை மீட்க முடியலன்னு வச்சுக்கவேன், தமிழ்நாட்டை பிரிச்சிருவேன். எனக்கு உள்ளூர் நீதிமன்றம் மட்டும் இல்ல, சர்வதேச நீதிமன்றமே எனக்கு பெருசு இல்ல. ஏன்னா உள்ளூர் நீதிமன்றத்துல சீமானை யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? இந்தியாவுல நீயும் நானும் படிக்க கூடாதுன்னு யாரு சொன்னாலும் அவங்களுக்கு
நம்ம நாட்டுல சிகப்பு கம்பளம் கன்ஃபார்ம். ஒரு நாளும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நினைக்கிற அந்த பாதையில தான் சீமானும் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. உங்க யாருக்காச்சும் அதுல டவுட் இருந்தா 2 வார்த்தையில கன்ஃபார்ம் பண்றேன், கேட்டுக்கங்க. இந்தியா என் தாய்நாடு, இங்கிருப்பவர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு? இந்தியால இருக்கிற மக்கள் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா இஸ்லாமியர்கள் வேற. தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா அவங்க வேற. நீ படிச்சிடவே கூடாதுன்னு திட்டமா போட்டுட்டு இருக்கிறது விஸ்வகர்மா. நீ படிக்கவே வேண்டாம், அதுக்கு பதிலா நான் இந்த திட்டம் தரேன் அப்படின்னு வாயில சொல்றவர் தான் சீமான். சோ 2 பேருமே தராசுல போட்டா ஒன்னாதான் வருவாங்க. இனி ஏதாவது மாணவர்கள் கிட்ட சீமான் பேச வந்தாருன்னா தயவு செய்து அடிச்சு வரட்டுங்க. ஏன்னா ஒரு சினிமாக்காரன் எதை நினைச்சாலும் எழுதலாம், எதை நினைச்சாலும் பேசலாம், அதுதான் சீமான். ஆனா மாணவர்களாகிய நமக்கு எல்லாமே முக்கியம், குறிப்பா கல்வி ரொம்ப முக்கியம். சோ படிப்போம், பண்படுவோம், எல்லோரிடத்திலும் புன்னகையோட பேசுவோம். சீமானிடம் மட்டும் உங்களுக்கே தெரியும், நம்ம புன்னகையோட இருப்போம். நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.